ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாள் வந்திருக்கோம். அன்றைக்கி ஒரு மீன் தான் மாட்டுனுச்சு. அதனால் அடுத்த நாள் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், சின்ன கெண்டை குஞ்சு போடாமல் சிலேப்பி குஞ்சு இருந்தால் போடுங்க, அதுதான் பெரிய மீனாக அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே பாதி வாட்டர் கேன் போட்டேன். சரி உங்கள்கிட்ட காமிக்கணுமேனு காமிக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பெரிய மீன் தான் மாட்டிருக்கட்டுக்கு. அங்கே பாருங்கள் எப்படி இழுக்குது பாருங்கள். அதான் கிட்டக்க அந்த வாட்டர் கேன்லாம் அங்கே போயிடுச்சு காற்றுல. இந்த ஒரு வாட்டர் கேன் ஒட்டி ரொம்ப நாளே இழுத்துக்கிட்டே இருக்குது. பார்க்குறேன் என்ன மீன் தான் மாட்டியிருக்குன்னு. இன்றைக்கி நாள் வேறு ஏதாவது மீன் மாட்டினா நல்லாயிருக்கும். இது மீன் வெயிட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்றைக்கும் பாருங்கள் அது 2 கிலோ இருக்க மாட்டுக்கு. இன்றைக்கும் கேட் பீஸ் தாங்க மாட்டியிருக்கு. அன்றைக்கி நாளும் ஏதோ பெரிய மீனாக சின்னதாக மாட்டியிருந்தது. இன்றைக்கி ரொம்ப பெருசு. ஏன்னா சிலேப்பியை போட சொன்னாங்க நண்பர். அதனால் சிலேப்பி மீனை போடவும் எல்லாம் 2 கிலோவில் ஒன்று மாட்டிக்கிச்சுங்க. பாருங்கள் வாட்டர் கேன் என்ன இழுக்குது பாருங்கள். அப்படியே தூக்கிட்டு போய் கரையில் போடுவோம்.